to my channel. என்னோட பேர் ஆர்த்தி. இது vlog தான். இது வந்து வீட்ல film பண்றது மட்டும் நான் கேமரால film பண்ணிட்டு அதுக்கடுத்து வந்து என்னோட ஃபோன்ல கண்டினியூ பண்ணலான்னு. ஏன்னா இதுல யாருக்குமே குவாலிட்டி மணில அடிக்குது. இதுல யாருக்குமே குவாலிட்டி பிடிக்கல. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு நல்ல குவாலிட்டி கொடுத்துட்டு வெளியே போகும்போது வேற வழியே இல்லை, நான் இந்த ஃபோனை தான் தூக்கிட்டு போகணும். இன்னைக்கு வந்து என்னோட ஃபேர்வெல்னா என் ஆஃபீஸ் ஃபேர்வெல். நான் வந்து குவிட் பண்ணிட்டேன், பேப்பர் போட்டேன், ரிசைன் பண்ணிட்டேன். வேற என்ன சொல்றது, இதெல்லாம் தான் சில வார்த்தைகள். யூடியூப்ல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணலாம், ஒரு 3 months நம்மளோட ஃபுல் பெஸ்ட் கொடுத்துட்டு என்ன மாதிரி அவுட்கம் வருதுன்னு பார்க்கலாம் அப்படின்றதுக்காக. அதுக்கடுத்து வந்து ஒர்க் அவுட் ஆகுது ஆகல அதை பொறுத்து வந்து அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். ஸோ இதை வந்து நான் தனியாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ மாதிரி போடலான்னு பார்த்தேன். அதுக்கடுத்து இன்னைக்கு பிளான் வந்து கொஞ்சம் வந்த உடனே நான் வந்து இன்னைக்கு இந்த vlog மாதிரியே ஷேர் பண்ணிடலான்னு பார்த்தேன். அந்த அளவுக்கு என் ஆஃபீஸ்ல வீடியோ எடுக்க முடியுமான்றது எனக்கு தெரியல. இன்னைக்கு நைட் பிங்க் ஃப்ரைடே சேல் வந்து போயிட்டு இருக்கு. அதனால நேர்ல போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எப்பயும் போல வருஷம் நம்ம போவோம்ல, அந்த மாதிரி நம்ம போய் செக் பண்ணி பார்த்துட்டு வரலாம். இன்னைக்கு சம்பவம் இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால ஓகே அப்படின்ட்டு தைரியமா vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மார்னிங்கே எடுக்க ஆரம்பிச்சிருக்கலாம், நான் தான் வந்து ரொம்ப லென்த்தாக போகும், போர் அடிக்கும் அப்படின்றதுனால இப்போ ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, மேக்கப் போட்டு நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம கிளம்பிடலாம். கிளம்பிட்டு அங்கே குட்டி குட்டி ஸ்னிப்பெட்ஸ் காட்டுறேன். அதுக்கடுத்து நம்ம வந்து ஷாப்பிங் போகலாம். எனக்கு வந்து இன்னைக்கு ஆல் சார்ட்ஸ் ஆஃப் எமோஷன்ஸ் இருக்கு. இவ்வளோ நேரம் நேற்று ஈவினிங்ல இருந்தே எனக்கு அப்படியே ஒரு மாதிரி பேனிக்கியாக தான் இருந்தேன். நான் எல்லாமே லைக் எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டேனா, எல்லாமே நான் வந்து சார்ட் பண்ணிட்டேனா அப்படி இப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். அண்ட் இன்னொன்று வந்து இன்னைக்கு நான் 2 வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன். இது இன்னைக்கு November 25. இன்னைக்கு உங்களுக்கு 2 வீடியோ வருதான்னு பார்க்கலாம். மணி அடிக்குது, வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். 2 வீடியோ வந்து அப்லோட் ஆயிட்டு இருக்கு. ஸோ நான் வேற இருக்க மாட்டேன், நான் அங்கே ஆஃபீஸ் போயிடுவேன். ஸோ எதா இருந்தாலும் நான் ஃபோனில் தான் வந்து உங்களுக்கு இதர வேலைகள்லாம் பார்க்கணும். இன்னும் நான் இன்ட்ரோவே நான் எவ்வளோ நேரம் பேசுவேன்னு தெரியல. நம்ம சீக்கிரம் vlogல போகலாம், நானும் கிளம்பணும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11 o'clock ஆயிடுச்சு. ஆல்ரெடி லேட்டு தான். நம்ம வந்து இப்போ கடகடன்னு கிளம்பலாம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பிடிக்கும்னா கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. கண்டிப்பாக இதுக்கப்புறம் தான் உங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும். நான் இதை நம்பி நான் வேலையை வேற விட்டுட்டேன். ஸோ அதனால ப்ளீஸ். அண்ட் இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில். எங்கேயும் போய் என்ன செக் அவுட் பண்ணி பாருங்க. நான் வந்து so close to reaching 10,000. ரொம்ப 300 ஃபாலோவர்ஸ் தான் வேணும் இன்னும் இன்ஸ்டால வந்து நான் 10,000 டச் பண்றதுக்கு. ஸோ அதனால அங்கேயும் போய் என்ன ஃபாலோ பண்ணிடுங்க. ஸோ without further delay, let's get into the video. அம்மா வந்து பிரெட் டோஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னொன்று வேற வந்துச்சு. நைக்காவோட பார்சல் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆல்ரெடி ஒரு நைக்கா ஹால் வந்து நான் இன்னும் வீடியோ எடுக்கவே இல்லை, அதுவே வெயிட்டிங்ல இருக்கு. அதுக்குள்ள அடுத்த ஹாலுக்கு வாங்கியாச்சு. நிறைய எக்ஸைட்டிங் இது வந்துட்டே இருக்கு பொருட்கள். மேக்கப் வந்து நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். ஒன்னொன்னா சொல்லிட்டு இருந்தா வீடியோ லென்த்தா இருக்கும், உங்களுக்கும் போர் அடிக்கும். ஸோ நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஹேர்லாம் வந்து லைட்டாக கர்ல் பண்ணிட்டேன். இதுதான் வந்து என்னோட அவுட்ஃபிட். இந்த டாப் தான், கீழே ஜீன் தான் போட்டிருக்கேன். கம்மல் செயின் அந்த வேலை இருக்குது. அடுத்து நம்ம லிப்ஸ்டிக் போகணும். லிப்ஸ்டிக்கு இன்னைக்கு நான் ரெனே காஸ்மெட்டிக்ஸில் இருந்து இந்த செக்மேட் லிக்விட் லிப்ஸ்டிக் தான் யூஸ் பண்ணுறேன். இதோட ஷேட் வந்து டவர் ஆஃப் வைன். எனக்கு ஃபேஸ் ஃபுல்லாக வந்து லைக் எதுவுமே இல்லாமல் பேசிக்காக ரொம்ப மினிமலாக மேக்கப் போட்டிருக்கேன். ஸோ லிப்ஸ் மட்டும் நம்ம இந்த மாதிரி ஒரு டார்க்கான கலர் போட்டால் நல்லாயிருக்கும். அண்ட் எனக்கு வந்து பர்சனலாக இந்த ஷேட் ரொம்ப ரொம்ப ஃபேவரட்.
இதுதான் அந்த ஷேட். இது வந்து ஒரே ஒரு ஸ்வைப் தான், உங்களுக்கு அழகா வந்து கலர் வந்து ஃபுல்லா பிக்மெண்டடா இருக்கும் அண்ட் உங்களுக்கு லாங் லாஸ்டிங்கா இருக்கும். லிப்ஸ்ல வந்து ரொம்ப ஹெவியான ஃபீல் அதெல்லாம் இல்லவே இல்லை. டிரான்ஸ்பர் ப்ரூஃப் வேற, உங்களுக்கு வந்து ஈஸியா ஸ்மஜ் ஆகுறது, டிரான்ஸ்பர் ஆகுது. ஏதோ நீங்க வந்து சாப்பிட்டா கூட உங்களுக்கு அந்த அளவுக்கு டிரான்ஸ்பரே கிடையாது. நான் மற்ற லிக்விட் லிப்ஸ்டிக்கோட ஸ்வாட்சஸும் நான் உங்களுக்கு காட்டுறேன், நீங்க பாருங்க. ஸோ தட் உங்களுக்கு ஏத்த கலர் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த லிப்ஸ்டிக்கோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம அதை போய் பாருங்க. உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இயரிங் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணோம் எது போடன்ட்டு. இதுவும் நல்லா இருக்கு, பட் ஆனால் இது ரொம்ப நல்லா இருக்குல்ல. லேட் ஆயிடுச்சுன்ற ஒரு நர்வஸ்ல கை எங்கெங்கேயோ போகுது, ஒழுங்கா மாட்ட வர மாட்டேங்குது. ஸோ யா, டன். இப்போ வந்து நான் பேக் பண்ணிவிட்டு நான் ஃபோனில் பார்க்குறேன். நான் இப்போது ஆட்டோ புக் பண்ணிவிட்டு பேக் பேக் பண்ணுவோம். ஆல்மோஸ்ட் நான் முடிச்சிட்டேன், என்னென்ன தேவையோ எல்லாமே எடுத்து வச்சிட்டேன். இனிமேல் நம்ம வந்து vlog ஃபோனில் கண்டினியூ பண்ணலாம். அவசரமாக ஆட்டோலாம் புக் பண்ணி போயிட்டேன் நான். ஏன்னா அந்த டைமில் கிளைமேட்டும் அப்படியே இருட்டிகிட்டே வந்துட்டு இருந்தது. மழை பெய்யுமோ, போகிறதுக்குள்ளே நனைஞ்சிருவோமோ நினச்சிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் அங்கே போயிட்டு என்னோடய டெஸ்க்லாம் கிளியர் பண்ண வேண்டியதாக இருக்குது. என்னோடய திங்ஸ்லாம் பேக் பண்ணிவிட்டு வரணும், அடுத்து வெளியே வர போகணும் அப்படின்ட்டு. இதுதான் என்னோடய டெஸ்க். நிறைய வச்சுருப்பேன், அதெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒருத்தவங்களுக்கு ஒரு ட்ரா கொடுப்பாங்க, அதை வந்து கீ ஹேண்ட் ஓவர் பண்ணிடணும். எல்லாமே நான் கிளியர் பண்ணிட்டேன். இதுதான் எங்களோட பேண்ட்ரி. இங்கே ஆக்சுவலி ஃபுல்லாக ஸ்நாக்ஸ் அடிக்கிருக்கோம் நாங்கள் இருக்கும்போதெல்லாம். இங்கே உட்காந்துட்டு கதை அடிக்கிறது, டிடி விளையாடுறது, ஃபுல்லாக செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். அதெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ண போகிறேன். இது வந்து என்னோடய ஃபேவரட் மீட்டிங் ரூம். இங்கே தான் வந்து ஏதாவது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது இல்லை கடுப்பாக இருக்குது அப்படின்னா இங்கே வந்து தனியாக உட்காந்து ஒர்க் பண்ணுவேன். ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும், மெயினாக இந்த வியூக்காகவே. ஸோ ஃபேர்வெல் மீட்டிங்கும் அட்டென்ட் பண்ணியாச்சு. அது ஆக்சுவலி மீட்டிங் மாதிரியே போகல, ஃபுல்லாக யூடியூப் பேஜ் தான் வந்துச்சு. அங்கே எப்படி லைவில் எப்படி பேசுவீங்க அந்த மாதிரி பேசி காட்டுங்க, அந்த மாதிரி தான் போச்சு. ரொம்ப ஃபன்னாக போச்சு. ஸோ அவ்வளோதான், இதுதான் லாஸ்ட் வாக். ஸோ லாஸ்ட் 3 years நான் இங்கே ஒர்க் பண்ணேன். ரொம்ப ஒரு பெஸ்ட் டைம் ஆஃப் மை லைஃப்னு சொல்லலாம். நான் வந்து காலேஜில் என்னெல்லாம் மிஸ் பண்ணனோ அது வந்து இந்த ஆஃபீஸ் எனக்கு கொடுத்துச்சு. ஸோ அதனால் ரொம்ப 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 மிஸ் பண்ண போகிற ஒரு ஹியூஜ் பார்ட் ஆஃப் மை லைஃப் இது. அண்ட் இதுதான் எங்களோட பாத்ரூம். ஏதாவது ஒன்றுனா பட்டு நீங்கள் வந்து உட்காந்துட்டு 2 நிமிஷம் அந்த பிரேக் மாதிரி போயிட்டு காம் டவுன் பண்ணிட்டு வருவோம் நாங்கள். எல்லா சின்ன சின்ன இடத்துலையும் ஒரு ஒரு மெமரி இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து அதெல்லாம் யோசிச்சுட்டே அப்படியே போயிட்டுருந்தேன். ஏதாவது வந்து கதை பேசணும் இல்லை ஏதாவது கொஞ்சம் சீரியஸ் டாக்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல தான் நாங்கள் வந்து வாக்கிங் போவோம் லன்ச் பிரேக்கில். அப்படியே அந்த ஆஃபீஸை வந்து சுற்றி வாக் பண்ணிட்டு வருவோம். கரெக்டாக டைம் இருக்கும். அப்படியே ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு நாங்கள் வந்து கதை பேசிட்டு அண்ட் நடுவில் வந்து ஃபோட்டோஸ்லாம் வர எடுத்துப்போம். இதுவும் வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு வாக். அண்ட் கிளைமேட்டும் அன்றைக்கி வந்து வேறு லெவலாக இருந்தது. இட்ஸ் சச் அ பியூட்டிஃபுல் டே. ஜெய்சி வந்து அடக்கொடுக்கமான ஒரு ட்ரெஸ்ஸில் வந்து அமைதியாக அப்படியே பணிவாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க.
ஓட்ரி நீ ஓட்டுறதுல ப்ரோடி, வண்டி ஓட்டுறதுல ப்ரோவா? கலாய்ச்சி ஓட்டி பேசுறது. அன்றைக்கி மதியம் வரைக்கும் செம்ம மழை. ஸோ அதனால் நிறைய ரோடு வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. என் ஆஃபீஸ்லேருந்து ஃபோரமுக்கு 30 மினிட்ஸ் காட்டுச்சு. பட் ஆனால் டேக் டைவர்ஷன்னு நாங்கள் வந்து ஆந்திரா வரைக்கும் போயிடுவோமோன்னு டவுட்டே வந்துருச்சு. அவ்வளோ நேரம் நாங்கள் ஓட்டிகிட்டே இருந்தோம். மேப்லேயும் வந்து நிறைய சைடு வந்து அந்த ரோட் க்ளோஷர் வந்து அப்டேட்டே ஆகலை. ஸோ அந்த ரோடுக்கு போனால் மூடி வச்சுருப்பாங்க. அதனால் நாங்களே வந்து மேப்பில் கேம் விளாட்ற மாதிரி அந்த மேஸ் கேம் மாதிரி நாங்கள் இந்த சந்தில் போனால் இந்த சந்தில் வந்து இந்த மெயின் ரோட் பிடிச்சிடலான்ற மாதிரி பார்த்து போயிட்டு கடைசியில் நாங்கள் வந்து பிடிச்சிட்டோம். வெளுத்து போயிருக்கேன் இப்படி. இதுல அப்படிதான் காட்டும். நான் உனக்கு அம்மா மாதிரி இருக்கேன். அம்மா என்ன குள்ள கூட்டிட்டு போங்க. குள்ள கூட்டிட்டு போங்க. இதா இருக்கா? படி இல்லையா? என்ன நான் ஹீல் வேற போட்டிருக்கேன்டி. மாலுள்ள போனோடனே கப்புளாக வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்த்துட்டு புலம்பிக்கிட்டே நாங்கள் வந்து எங்கள் நடைப்பயணத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து நைக்கா போயிட்டு அடுத்து பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ் போகலாம், அடுத்து மினிசோ போகலாம் அப்படின்னு பிளான் இருந்துச்சு. எப்பயும் போல் நம்மளை உள்ள வீடியோ எடுக்க விடலை. அண்ட் நான் ஆஃபர்லாம் வந்து ஸ்டோரில் எப்படி இருக்குன்னு செக் பண்ணலான்னு போனேன். பட் ஆனால் நம்ம ஆப்லேயே வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸ்டோரில் உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு நிறைய பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இல்லை. பட் ஆனால் உங்களை நான் வந்து எப்பயுமே சொல்கிற மாதிரி ஐயோ அங்கே ஒழுங்காக பார்க்கல, ஒழுங்காக ட்ரீட் பண்ணல. பட் ஆனால் அவங்க சூப்பராக ட்ரீட் பண்ணாங்க. எல்லாமே ஓகே. என்னை வீடியோ தான் எடுக்க விடலை, மற்றபடி குறையே கிடையாது. ஸோ வந்து நாங்கள் நெயில் பாலிஷு, காம்பேக்ட் பவுடர் அந்த மாதிரி தான் சும்மா வாங்கணும். இவ்வளோ தூரம் வந்ததுக்கு ஏதாவது பேருக்கு வாங்கணும் அப்படின்ட்டு. போடுறாங்க மேடம். ஜெய்சி வந்து சும்மா ஸ்டோர்லேருந்து வெளியே வர மாதிரி நான் வீடியோ எடுக்கிறேன்னா, அதுக்குள்ளே வந்து பில் கவுண்டரில் நின்றவர் வந்து பின்னாடியே வந்து வீடியோலாம் எடுக்கக்கூடாது, ஸ்டோருக்கு வெளியே ஒருத்தவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, திட்டுவாங்க அப்படி இப்படிங்கிறாரு. இது வீடியோ எடுத்தால் என்ன பிரச்சனைன்னு தெரியல. நாங்களும் புலம்பிகிட்டே வந்துட்டு இருந்தோம். பிகாஸ் அந்த டைமில் வந்து கரெக்டாக எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸும் வந்து நைக்கா ஸ்டோரில் வீடியோ எடுத்து போட்டுட்ருந்தாங்க. என்னடா இது அவங்களெல்லாம் விட்றீங்க, நாங்கள் சும்மா தானே விலாக் எடுக்க வந்தோம், இதையும் விட மாட்டீங்கன்னு இருந்துச்சு. நெகபாலிஸ் வாங்கியிருக்கோம், ப்ரஷ் வாங்கியிருக்கா, பவுட்ரு வாங்கியிருக்கேன். இடிக்காம ஏறிடுவியா? எப்போ பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ் போயிட்டுருக்கோம். எங்கள் மேலே வந்துட்டு தெரியாது எதுக்கு பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ் போயிட்டுருக்கோன்னா பர்ஃப்யூம் வாங்க, பாடி மிஸ்ட் வாங்க. எங்கள் மேலே வந்துட்டு துர்நாற்றம் வீசக்கூடாதுல்ல, அதனால தான். அடுத்து இன்னொரு கூத்து என்னென்னா, நாங்கள் ரொம்ப நேரமாக பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ் வந்து அந்த ஷாப்பை தேடிட்டு இருந்தோம். ரொம்ப நேரமாக எங்கே இருக்குது அப்படின்ட்டு கடைசியில் கூகுளில் போட்டு பார்த்த அப்புறம் தான் தெரியுது ஃபோரமில் வந்து பாத் அண்ட் பாடியே கிடையாது.
சரியான டிசப்பாயின்மெண்ட். நாங்கள் ஆக்சுவலி என்ன பேசிகிட்டு இருந்தோம்னா, இந்த ரீல்ஸ்லாம் போஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க இந்த மாதிரி மாலில் சும்மா நடந்து வர மாதிரி ஸ்லோ மோஷன் போட்டுட்டு ரீல்ஸ் போடுவாங்க. அதுவும் பகன்னு நல்லா ஓடுமா. ஸோ அதே மாதிரி சும்மா நாங்கள் வந்து விளையாடிட்டு இருந்தோம் அவங்க பண்ணுற மாதிரியே. அடுத்து இருக்கவே இருக்குது நம்ம மினிசோ. ஆக்சுவலி மினிசோவில் ஃபவுண்டேஷன் ப்ரஷ் ஒன்று வாங்கிட்டு நிறைய பேர் கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அது இப்போ ஃபோரமில் வந்து புதுசாக ஸ்டாக் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அது வேணும்னா அதை போய் வாங்கிக்கோங்க. அது சூப்பராக இருக்கும். நான் இன்னொன்று வாங்கி வச்சுக்கிட்டேன். ஜெய்சியும் இன்னொன்று எடுத்தா. இது வெறும் 250 ருபீஸ் தான். செம்மையாக இருக்குடி. ஓ, சீரியல் கில்லர் வைப்ஸ். ஜெய்சிக்கு அந்த பர்ஃப்யூம் மேலே ஒரே கண்ணாக இருந்தது. அதான் பாத் அண்ட் பாடி போலியே இதுவாச்சும் வாங்கிக்கலாமான்னு யோசிச்சுட்டே இருந்தா கடைசியில் அந்த பொண்ணு எடுக்கவே இல்லை. அதுக்கடுத்து சும்மா இருக்குமே அப்படின்ட்டு மேக்ஸ்குள்ளே ஏதோ ஆஃபர் இருக்கா, ஏதோ சேல் போட்டுக்கானா அப்படின்ட்டு உள்ளே போய் பார்த்தோம். ஆக்சுவலி வின்டர் கலெக்ஷன் வந்து செம்மையாக இருந்துச்சு. இந்த ஸ்வெட் ஷர்ட்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நாங்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம். பட் ஆனால் அதில் எதுலேயுமே ஆஃபரே கிடையாது. ஒரு சேல் கார்டு கூட உள்ளே இல்லை. அதனால் போன வேகத்திலே வெளியே வந்துட்டோம் நாங்கள். உங்களுக்கே நல்லா தெரியும் மேக்ஸில் வந்து ஆஃபர்லாம் இருக்குன்னா நான் எந்த அளவுக்கு தூக்குவேன் அப்படின்ட்டு. நானும் அன்றைக்கி பிளாக் ஃப்ரைடே ஆச்சு அவ்வளோ இருக்கும்னு பார்த்தேன், எதுவுமே இல்லை. என் மூஞ்சே யாரோ நல்லா தவடால விட்ட மாதிரி கடைசியில் நாங்கள் 2 பேருமே சேர்ந்து இந்த இத்தினூண்டு பேக்கில் தான் வாங்கி முடித்தோம். அடுத்து நம்ம ஸ்ட்ரைட்டாக சாப்பாடுக்கு போயிடலாம், பாடி தாங்கலை. அதனால் நாங்கள் மெக்டி போயிட்டோம். ஃபஸ்ட்டு பெரி பெரி மட்டும் வாங்கிட்டு வெளியே பிரியாணி அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்லான்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேருமே ரொம்ப டயர்டாக இருந்தோம். ஸோ அதனால் உள்ளே போய் சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு பார்த்தோம். நிறைய வாங்கிட்டோம். ஆனாலும் வந்து பில்லு ரொம்ப கம்மியாக தான் வந்திருந்தது. பெரி பெரி வாங்கினோம். அடுத்து 2 சிக்கன் பர்கர், சீஸி ஃப்ரைஸ், அடுத்து சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ், ஸ்ட்ராபெரி ஷேக். வேறு என்ன வாங்கினோம்? அவ்வளோதான் வாங்கணும்னு நினைக்கிறேன். நாங்கள் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணோடனே பக்கத்தில் ஒரு குட்டி பையன் உட்காந்துருந்தான் ஜெய்சி பக்கத்தில். குறுன்னு பார்த்தான். சம்டைம்ஸ் யாராவது நம்மளை பார்க்குறாங்கன்னா நம்ம திருப்பி பார்க்குறோன்னா திரும்பிடுவாங்களா, அவன் இன்னும் மொரன்னு முறைக்கிறான். எங்களுக்கு சரியான சிரிப்பு. விடவே இல்லையே. ஜெய்சியை ஒரு 5 நிமிஷம் பார்க்குறான், என்ன ஒரு 5 நிமிஷம் பார்க்குறான். சறுக்கி விழுந்துட்டோன்னா அசிங்கமாயிரும் டி. தள்ளுதடி பயமா இருக்குடி. தள்ளுதடி. எதுக்கு இருக்குன்னே தெரியாம ஒரு ஷாப்பிங் டே. ரொம்ப நாள் அப்போ மால் வந்து எப்பா ஆனா ஒன்றும் வாங்கல. எப்பா எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறாங்க. யாருமே பார்க்கல. அந்த குரூப்பு அவங்க பார்ப்பாங்க, பார்க்குறவங்க பார்ப்பாங்க. சரி என்ன வளர்ற, பார்க்குறவங்கள் பார்ப்பாங்க. நம்ம வேலையை செய்து முடிக்க வேண்டும் தாயே. முடிச்சோமா? இல்ல முதல்ல எதுக்கு வந்தோன்னு எனக்கு தெரியும். என்ன அபசகுணமா நீ கடிக்கலாம் விழுற. பைக்கர் பைக்கர் மாஸ்க் கோணையா இருக்கு. கேவலமா என்னைய இப்பயும் கோணையா இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். சரி விடு, வா போலாம். அங்கே சரியான டிராஃபிக். அப்போது வெளியே வரதுக்கு ஐ திங்க் 7:15 7:10 மாதிரி ஆயிடுச்சு. ஜெய்சி வந்து பக்கத்தில் ஒரு இடத்துல நிறுத்திட்டா. நான் வந்து ஆட்டோ அங்கேருந்து புக் பண்ணி நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வர்றதுக்கு 8:20 அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ தான் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆனேன். எப்படியோ நாள் வந்து நல்லபடியாக முடிந்தது. இப்போ நைட்டு 9 கிட்ட ஆக போகுது. ஸோ நானும் இதோட vlog முடிச்சுக்கலான்னு பார்க்குறேன். ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. பிடிச்சிருந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ